எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக சூப்பராக போகணும். ஸோ வழக்கம் போல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க இல்லையா? ஸோ சாரீ வாங்குறதுலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து சுடிதார் போடுறத விட சாரீ போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எப்பவுமே நார்மலாக என்ன வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டாலும், நானும் வந்து என்னோடய லைஃப்பில் 5 இயர்ஸுக்கு முன்னாடி ஜீனு டாப்பு வெஸ்டர்ன் ட்ரெஸ் நிறையா எனக்கு சூட் ஆகும். நான் போடவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால போட முடியறதில்லை. இப்போ வந்து ஃபுல்லாக சுடிதார் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சப்போஸ் நான் நல்லா ஸ்லிம் ஆகிட்டேன்னா மேபி நான் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பர்சனலாகவே சாரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும், உங்ககிட்ட வீட்டில் உங்களுக்குன்னு எவ்வளோ சாரீஸ் இருக்குதுன்னு. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. இந்த ஒரு 5 இயர்ஸ் எனக்கு மேரேஜ் 5 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 5 வருஷத்தில் மொத்தமாக என்கிட்ட இருக்கிற சாரீஸே 16 சாரீ தான். அதில் வந்து 15 சாரீ நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா, என்னோடய கல்யாணத்துக்காக நான் புதுசாக எடுத்தேன். எல்லாமே வந்து 1500 1200 அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நமக்கு தேவையில்ல, புதுசாக எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம், ஸோ அதுக்கு நமக்கு தேவைங்கிறதுனால நான் அப்போ எடுத்த அந்த சாரீஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. நான் அதை வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கட்டுவேன். அதனால் அது ரொம்ப ஓரளவுக்கு நல்ல காஸ்ட்லியான சாரீங்கிறதுனால அதை அப்படியே வச்சுருக்கிறேன். நான் புதுசாகவே வச்சுருக்கிறேன். அது போக இந்த 5 வருஷத்தில் நான் ஒரே ஒரு சாரீ தான் எடுத்தேன். ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ சேலை நீங்கள் எடுத்தீங்க, மேரேஜுக்கு அப்புறம் எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு போடுங்க. இந்த ஒரு சாரீ கூட நான் எப்போ வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக ஒரே ஒரு சாரீ வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் சாரியே எடுத்து கொடுக்குறது இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக இப்போ நான் ட்ரெஸ் எடுக்கிறதே குறைச்சிட்டேன். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். அதுக்கடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட்டாக நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை தான் ஆஃப்டர் மேரேஜ் நான் யூஸ் பண்ணேன். சாரீஸ் மட்டும் தான் புதுசாக வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் நைட்டி தான் மோஸ்ட்லி வந்து நைட்டி எடுக்கிறது, அதேமாதிரி டாப்பு லெகின்னு, ஸோ ஷால்வி, இவ்வளோ தான் மோஸ்ட்லி வாங்குறது. அதுவும் இப்போல்லாம் நான் வெயிட் போட்டதுனால என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரெஸ்ஸஸோட அளவே நான் குறைச்சிட்டேன். இவ்வளோ போதும். சப்போஸ் ஃபேட் ஆயிடுச்சுன்னா புதுசு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வந்து காஸ்ட்லியெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும்னு இப்போ காஸ்ட்லியாக எதுவுமே எடுக்கிறதே கிடையாது. மோஸ்ட்லி நான் இப்போ எடுக்கிற காஸ்ட்லி ட்ரெஸ்ஸே 500 600 அதிகம் தான். சப்போஸ் நல்ல மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா, இது நமக்கு நிஜமாகவே யூஸ் ஆகும்னா கொஞ்சம் கூட வேணால் போட்டு எடுப்பேன். ஸோ லாஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ. ஸோ இது வந்து டபுள் ஷேடு இருக்கும். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கலரில் வந்து என்கிட்ட நிறைய சாரீ இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிங்க். என்னோட அந்த 16 சாரியில் மோஸ்ட்லி எனக்கு ஒன்றும் க்ரீன் கலர் கிடைக்கும். பச்சை கலரில் நான் வந்து பச்சை கலர் எடுக்கணும்னு போகவே மாட்டேன். ஆனால் எனக்கு பச்சை கலரில் தான் கிடைக்கும். எனக்கும் அங்கே போயிட்டு மித்த கலர் எடுக்கணும்னு போனாலும் பச்சை கலர் கிடைக்கும். ஆனால் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். ஆனால் எனக்கு ப்ளூ கலர் சாரியே அமையாது. அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பிடிச்ச கலரில் சேலை வந்து அமையாது. ஸோ எனக்கு வந்து பிங்க் கலர் கிடைக்கும். எப்பயுமே வந்து பிங்க் வந்துடும். பிங்க்கு இல்லைன்னா ப்ளூ. ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற அந்த 16 இது ஒரு சாரீ, இது சேர்க்காம 15 சாரீ. ஸோ அந்த சாரீ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். 5 வருஷமாக அதை வச்சு குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன். அதையும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறேன். ஆனால் எனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைய பேர் நிறைய சாரீ வந்து வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ அதிகமாக சாரீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு, சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி இவ்வளோ சாரீஸ் வச்சுருக்காங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து கம்மி தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப பியூர் பட்டெல்லாம் கிடையாது. இப்போ மாடலாக எல்லோரும் கொடுத்துறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வலு சாரீ தான். ஈஸியாக நமக்கு ஃபோல்ட் ஆகும். வெயிட் ரொம்ப லெஸ்ஸு. ஃபுல்லாக வந்து டிசைன் வரும். இப்போ சாரீ ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான். சாரீ ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான். ஸோ இது வந்து ஜாக்கெட்டை நான் இன்னும் தைக்கல, 1 வருஷமாக அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஜாக்கெட் தைக்கல. இது வந்து பார்டர் பல்லு வரும். உள்ள லைனிங் உள்ள ஜாக்கெட்டும் சேம் இதே மாதிரி தான். ஸோ இதுதான் அந்த சாரீ. இது வந்து 1100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. டபுள் கலர் மாதிரி லைட்டாக ஷைன் ஆகும்.
உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது சொன்னேன், நான் உடம்பு கொஞ்சம் குறைச்சிட்டு நான் கட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் உடம்பை குறைக்கல. ஆனால் இப்போது நான் உடம்பை குறைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த 6 மந்த்ஸில் உடம்பை குறைச்சிட்டு அடுத்த வருஷம் என்னோடய கல்யாண நாள் வரும். அப்போது இந்த சாரியை வந்து சர்ப்ரைஸாக ஜாக்கெட்லாம் தைச்சிட்டு கட்டலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நான் கஞ்சம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா யாராவது இப்படி இருப்பாங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தேவையானதை மட்டும் வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் நான் வச்சுருக்க வெறும் 16 சாரீ தான். கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் சாரீ அமிச்சாலும் நான் தான் கம்மியான சாரீ. ஏன்னா நான் அந்தளவுக்கு யோசிப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நம்மளாம் யோசிக்க மாட்டோம். பிடிச்சிருக்கா, 2000 ரூபாய் இருந்தால் 3000 இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாரீ வாங்கலாம். இல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வாங்கலாம். இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு டாப்பாக இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் இருந்தாலும் வாங்கிடலாம். ஒரு டாப்பே மட்டுமே 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கின காலம்லாம் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் நமக்காக வாங்குவோம் இல்லையா? பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் மட்டும்தான் இப்படி ஆயிட்டேன்னா, ஸோ நிறைய பேர் இப்படி ஆயிருக்காங்களான்னு தெரில. சப்போஸ் என்ன மாதிரி நானும் இப்படி தான், நானும் ரொம்ப கஞ்சமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் வீடியோக்குள்ளே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரே ஒரு சாரீ தான் 5 வருஷத்தில் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு. இதுக்கடுத்து கொஞ்சம் சாரீஸ்லாம் உடம்பு வெயிட் லாஸ் ஆகிட்டு உடம்பு குறைச்சிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் புது சாரீஸ்லாம் எடுக்கலாம். கம்மியான ரேட்டில் இப்போ டிசைனர் சாரீஸ்லாம் வருது இல்லையா, ஒரு 500 600 ரேட்டில் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் உடம்பு குறைச்சா தான் அப்போ நான் யோசிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து ரொம்ப கஞ்சத்தனம்னு சொல்லி மெசேஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு அவசியம் தேவைப்படலை. சாரீ டெய்லி நம்ம கட்ட போகிறது இல்லை. ஸோ சுடிதாரே போட்டு நான் பழகிட்டேன். ஸோ நைட்டி, சுடிதார், டாப், லெகின் இதுவே பழகினதுனால பெருசாக சாரீஸ் எடுக்கலை. சரிங்களா? பட் வந்து கம்மியான ரேட்டில் சாரீ எங்கே கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதோட டீட்டெயில் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சீரியஸாகவே அங்கே வந்து போனீங்கன்னா இந்த சாரீ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1100 ரூபாயோ 1200 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்க குவாலிட்டி. ஆனால் இதே சாரீ அவங்க வந்து 700 750க்கு தான் அந்த குரூப்பில் நான் இருக்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. வேணுங்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் அந்த டீட்டெயில் நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டைரெக்டாக அங்கே கால் பண்ணி நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அங்கே நிஜமாவே நம்ம வெளியே வாங்குகிற சாரீஸை விட ரேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஹோல்சேலாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரமோஷன் கிடையாது. நான் வந்து அங்கே 2-3 தடவை போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்காக சாரீஸும் நான் எடுத்ததில்லை. ஆனால் நாங்கள் போயிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்னோடய அம்மாவும் நான் வந்து கூப்பிட்டு போனேன். போன ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, ஜனவரியில் வந்திருந்தாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்டத்தட்ட வந்து 16,000 17,000 நியர்பை 20 நினைக்கிறேன், ரேட் சரியாக தெரில. ஆனால் நிறைய சாரீ அந்த கடையில் போய் எடுத்துகிட்டு போனாங்க. அந்த சாரீ நம்ம ஊர்லலாம் நிறைய ரேட்டு விற்கும், அப்படியே டபுள் ரேட்டு கூட விற்கும் அந்த மாதிரி கூட. சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.